இவ்வளோ நல்லா டெலிவரி வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல. அது என்ன ரீசன் அப்படிங்கிறது அதுக்கப்புறமா சொல்கிறேன். இனிமேல் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டெலிவரி வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். நம்ம டெலிவரி வீடியோவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீட்டிலேருந்து நான் கிளம்பிட்டேன். ஆர்டரும் ஒன்று பிக் ஆயிடுச்சு. இப்போ எடுக்க போகலாமா? நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே போவோம். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. டெலிவரி வீடியோஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கு இல்லாமல் ஆர்டரை கூட எடுத்தாச்சு. என்ன ரீசன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னோடய சைக்கிள் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சைக்கிள் காணாத போச்சு. அதுக்கப்புறமா மனசே விட்டு போயாச்சுங்க. அதுக்கப்புறமா சரி என்னடா வீடியோ போட்டுக்கிட்டு, ஏன்னா அந்த சின்ன ஒரு அசந்த நேரத்தில் தான் சைக்கிள் தூக்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு நிறைய சைக்கிள் திருட்டு போகும். அதையெல்லாம் சமாளித்து டெலிவரி ஓட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தான். டெலிவரி ஓட்டுறவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத நிறைய பேர் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் டெலிவரி ஓட்டுறதுல எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கஷ்டமாக இருக்குன்னா ஏன்டா போய் அங்கே வேலை செய்கிற அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம ஏதோ ஒரு வேலை பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிறதா ஒரு உண்மையான ஒரு விஷயம். ஓகே, நம்ம ஃபஸ்ட் ஆஃப் எடுத்து வந்தாச்சு. அப்படி பேசிக்கிட்டே போகுமா. சைக்கிள் வந்து கொஞ்சம் எங்கே வேணாலும் போகலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம எங்கே வேணாலும் ஓட்டிகிட்டு இருக்கலாம். எங்கே வேணாலும் ஓட்டலாம். ஏன்னா யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓட்டணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். நடந்து போகிறாங்க இல்லையா, ஒரு ஃபியூலை நம்ம எந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. யூகேவில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. மனித நேயத்தை காப்பாற்றுற மாதிரியான விஷயங்கள் நிறையவே இருக்கும். யாரையுமே அடித்து துன்புறுத்த மாட்டாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம். அதனாலேயே இங்கே தப்பு நிறைய பேர் பண்ணுவாங்க. அடிக்கிறதுக்கு ஆள் இல்லையே, கேட்குறதுக்கு ஆள் இல்லையே அப்படிங்கிறதுனால. ஆனால் அடியாத மாடு அடிக்காத மாடு அண்ணன் தம்பியாக இருந்தாலும் அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு சைக்கிளை லாக் போடணும். அதுதான் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒரு நிமிஷம் தான். சைக்கிள் அரோகரம். ஒரு சைக்கிளோட விலை எவ்வளோ தெரியுமா? செகண்ட் ஹேண்டே பார்த்தீங்கன்னா 600 பவுண்ட். அதாவது நம்ம ஊர் காசுக்கு ஒரு 65,000 வரும். இதே நீங்கள் புதுசாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1,00,000 ரூபாய்க்கு மேலே தான் வரும் ஒரு சைக்கிள். 8425. ஸ்கேன் பண்ணலையா? Please follow the instructions on the chip and pin. Please wait while we process your payment accepted. Press for a receipt. பிக்கப் பண்ணியாச்சு. சைக்கிளை பிக்கப் பண்ணி பாதி பேர் சுற்றிட்டு இருப்பானுங்க ரோட்டில். அவங்களெல்லாம் யாருங்கிறத நம்மளுக்கு காமிக்கிறேன். அவனுக்கிட்ட இருந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறையா பேர் இங்கே யூகேல டெலிவரி ஜாப்ஸ் பார்ப்பாங்க. ஆனால் அந்த சைக்கிளை பாதுகாக்கிறது தான் இங்கே ரொம்ப பெரிய விஷயம். சைக்கிள், பைக், கார் அதெல்லாம் அசால்ட்டாக ஆட்டையை போடுவாங்க. அதுக்கு ஒரு அடிச்சுக்கவே முடியாது. யூகேல இருக்கிற நல்ல விஷயங்கள் என்ன? அடிக்க மாட்டாங்க. ஆனால் தப்பு பண்ணால் விடவும் மாட்டாங்க, பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன ஃபார்மாலிட்டிஸோ அதெல்லாம் போட்டு கேஸ் ரன் பண்ணுவாங்க. இப்போ ரோடு ரூல்ஸை சொல்லவே வேணாம். ரோடு ரூல்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரோடும் சூப்பராக இருக்கும். நம்ம ரவுண்டாப்பூரில் நிற்கிறோம். ரைட் சைடில் ப்ரியாரிட்டி. நம்மளுக்கு ரைட் சைடில் இருக்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு போகணும். அதுக்கப்புறம் ரோடு ஃப்ரீயாக இருந்தால் நீங்கள் போகலாம். ஃபஸ்ட் ரவுண்டாப்பூர் ப்ரியாரிட்டி ரைட் சைடு. ஜிப்ரா கிராசிங். இங்கே யாராச்சும் வந்தாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி அவங்க மூவ் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம போகணும். சைக்கிளுக்குன்னு ஒரு லேன் இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். சைக்கிள்லேருந்து நம்ம வாக்கில் போயிட்டே இருக்கலாம். காருக்கு முன்னாடியே நம்ம போயிடலாம். ஃபாஸ்ட்டான ரோட்டில் போக முடியாது.
அதே மாதிரி ரோட்டில் கேமராஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு தப்பு பண்ணிட்டு போகிறான் அப்படின்னா அவங்க பக்காவாக மானிட்டர் பண்ணி அல்லேக்காக பிடிச்சிருவாங்க. ஒரு காரை ஓவர்டேக் பண்ணி பிடிக்காம. ஆனால் இங்கே என்ன ஒரு விஷயம்னா சின்ன சின்ன இந்த மாதிரி ரோடுலாம் ஓவர்டேக் பண்ணவே கூடாது. ஆனால் ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட் ஆர்டரை கொடுத்துட்டு வந்தாச்சு. தெரியுதா? பழைய சைக்கிள் தான் எனக்கு ஒரு ராசியான சைக்கிளுங்க. வந்து கரெக்டாக எவ்வளோ நாள் யூஸ் பண்ண தெரியுமா? ரொம்ப நாள் யூஸ் பண்ணேன். லேக்காக அட்டையாக போட்டானுங்க. 47 அப்படின்னா இது மேலே ஏறணும்னு நினைக்கிறேன். 2வது ஃப்ளோர். போடுவோம். கரெக்டாக டைம் 6 மணி ஈவினிங். வெளிச்சமாக இருக்குது. இன்னும் ஒரு மாதம் போச்சு அப்படின்னா 4 மணிக்கு இருட்டு கட்டிக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டான விஷயம். 4 மணிக்கே பார்த்தீங்கன்னா 10 மணி மாதிரி இருக்கும். நம்ம எந்த நம்பருக்கு போகணுமோ வெளியில் இங்கே காலிங் பெல் அடிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டாங்க. பயப்படாதீங்க, நானே பைக்கு தான் போயிட்டுருக்கேன். கோடு 26. சரி 26. 26. வெற்றிகரமாக ஒரு ஆர்டரை கொடுத்தாச்சு. டெலிவரி ஜாப் நாட் ஈஸி, ரொம்ப ஹார்டான ஒரு ஜாப். ஆனால் என்ன, ஒரு மனசு நிம்மதியாக ஒரு டென்ஷன் இல்லாமல் வேலை பார்க்கலாம். மற்ற வேலையோட இங்கே கம்மியாக தான் கிடைக்கும். கிடைச்சாலும் ஒரு மன நிம்மதி, ஒரு டென்ஷன் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். அதுக்காகவே நிறைய பேர் பார்ப்பாங்க. 2 ஃப்ளோருக்கு மூச்சு வாங்குது. இதுதான் நம்மளோட படம். சைக்கிள் பார்க்குறதுக்கு கேவலமாக தான் இருக்கும், ஆனால் பக்காவாக போகும். நல்லா தரமான கண்டிஷனில் இருக்கும். அப்படி சொல்லிட்டுனா தூக்குனாலும் தூக்கிடுவேனுங்கய்யா. இதுதான் லாக் இந்த மாதிரி தான் இருக்கும். சிம்பிளாக இருக்கும். இது சீல் டி லாக்னு சொல்லுவாங்க. இது லாக் ஆகிடுச்சு, அவ்வளோதான், எடுக்கவே முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஸ்டீலில் உருவாக்குனது. இதை கட் பண்ணுறதுக்குன்னு டூல்ஸ் வச்சுருப்பானுங்க. வந்து சும்மா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அடிச்சுட்டு போயிடுவாங்க. வாங்க வாங்க எல்லாம் இருக்காது. அவ்வளோதே காமிக்கிறேன். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், யாரெல்லாம் டெலிவரி ஜாப்ஸ் ஓட்டலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் ஊர்லேருந்து டெலிவரி ஜாப்ஸ்க்காக வீசா கிடைக்குமா அப்படின்னா, டெலிவரி ஜாப்புக்கு ஸ்பெஷலாக எந்த ஒரு வீசா கிடையாதுதோ. இங்கே படிக்க வராங்க இல்லையா, அவங்க படிப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் PSW அப்படிங்கிறது ஒரு 2 இயர்ஸ் தருவாங்க. அந்த 2 இயர்ஸும் நீங்கள் தாராளமாக டெலிவரி ஜாப்ஸ் ஓட்டிக்கலாம். அது இல்லாமல் இங்கே பிஆராக இருக்கிறவங்க, செட்டில் ஆனவங்க, அவங்க எல்லாமே டெலிவரி ஜாப்ஸ் ஓட்டிக்கலாம். ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே. அதுக்கப்புறம் டிபெண்ட்டாக ஃபேமிலியோட வந்தாங்க அப்படின்னா ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யார் டிபெண்ட்டாக இருக்காங்களோ அவங்க டெலிவரி ஜாப்ஸ் ஓட்டிக்கலாம். ஒரு ஆர்டர் அடிக்குது. தூரமாக போகிற மாதிரி இருக்குது. கிளைமேட் செம்மையாக இருக்குது பாருங்கள். மழை வர மாதிரி இருக்குது. மழை பயங்கரமாக வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மழை வந்தால் கேமராவை கட்டி வச்ச வேண்டியதான். ஆனால் என்ன, இந்த ஊரில் மழை வரும், ஒரு 5 நிமிஷத்துக்கு வெயில் அடிக்கும், மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்தில் மழை வரும், மறுபடியும் வெயில் அடிக்கும். இந்த மாதிரி அப்நார்மல் கிளைமேட்டு நிறைய பார்க்க முடியுங்க. அதுவுமே ஒரு நல்லா தான் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஆனால் டெலிவரி ஹவுஸை பொறுத்த வரைக்கும் மழை வரும்போது தான் நல்ல பீக்கில் இருக்கும். மழை வர ஆரம்பிச்சிருச்சு.
ட்ராம் போதா? ஒரு ஆர்டர் அடிக்குது. எங்கே போகுது? 4 பவுண்டுக்கு ரொம்ப தூரமாக போகுது. அது கொஞ்சம் போக முடியாது. நம்மளால் ஒரு ஆர்டரை போக முடியல அப்படின்னா ஜஸ்ட் ரிஜெக்ட். நீங்கள் எடுத்துகிட்டு அக்செப்ட் பண்ணுறதுக்கும் எடுக்காததுக்கு அக்செப்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் போகல அப்படின்னா டைரெக்டாக போகல அப்படிங்கிறது பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. பார்த்தீங்களா பேங்க் எந்த அளவுக்கு இருக்குன்னு. பேங்க்குக்கு வெளியில் 2 ஏடிஎம் மிஷின் இருக்குது. இது சாண்டட் அப்படிங்கிற ஒரு யூகேல இது ஒரு பெரிய பேங்க் தான். இன்னொரு ஆர்டர் அடிக்குது. அங்கே இதுவும் தூரமாக போகுது. போகலாமா? எங்கே போகுது? மெட்டானெட்ரி யூனிட். இது ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரப்போகுது. இன்னொன்று தூரமாக போகுது. 7 பவுண்டுக்கு போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் இப்போ தான் மழை ஸ்டார்ட் ஆகுது. மழை ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் ஆர்டர் நல்லா அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வெயிட் பண்ணால் ஒரு நல்ல ஆர்டர் அடிக்குன்னு நினைக்கிறேன். இல்லை போகலான்னா போகலாம். போகலான்னு தான் நினைக்கிறேன். போகலாம். என்ன பண்ணுறேன்? என்னோட ஆர்டரை பிக் பண்ணிட்டு அப்படின்னா கடை பக்கத்தில் வரும்போது கடைக்கு கிட்ட வந்துட்டேன் அப்படிங்கிற சொல்லி அரையுடன் வரும். அந்த அரையோட கொடுத்தா தான் உங்களுக்கு ஆர்டரோட நம்பரை காமிக்கும். அந்த நீங்கள் வாங்குகிற ஆர்டர் எங்கே போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு மேப் வந்து கிளியராக இருக்கும். மேப் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக கொடுத்துருப்பாங்க. சிசுறு தட்டாக நினச்சிங்களே கரெக்டாக எங்கே வீடு இருக்கோ அங்கே போய் நிற்பீங்க. நம்ம ஆர்டர் இங்கே தான் எடுக்கணும். எங்கே நின்னாலும் சரி சைக்கிளில் லாக் போடணும் அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. ஒரு டைம் போதா ட்ரெயினை பக்கத்துலேயே பார்க்க முடியும். ட்ரெயின் கிடையாது, அதுக்கு ட்ராம். ட்ராமுக்கும் ட்ரெயினுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டால் என்ன சொல்கிறது, எல்லா இடத்துலையும் போகலாம் அப்படிங்கிறது தான் இருக்குது. உங்களோட ரெடியாக இருக்கா? 179 உங்களோட ஆர்டர் நம்பரை சொல்லுங்கள். +179 நிறைய டேஸ்ட் சூப்பராக இருக்கும். 179 உங்களோட ஆர்டர் நம்பர் சொன்னீங்கன்னா ஆர்டர் ரெடியாக இருக்குன்னா எடுத்து தருவாங்க. நெக்ஸ்ட் ஆர்டரை பிக்கப் பண்ணுறதுக்கு போகிறோம். இப்படி தான் டெலிவரி லைஃப் போகும். மழை இடி மின்னல் எதையும் பார்க்க முடியாது. மழை வந்தால் ஓட்ட வேண்டியதான், இடி அடித்தா ஓட்ட வேண்டியதான், வெயில் அடித்தா ஓட்ட வேண்டியதான், எல்லா டைம்லையும் ஓட்ட வேண்டியதான். ஸோ மற்ற வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு அப்படி இருக்காது. நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சீங்கனாலும் சரி, ஒரு வேற ஒரு வேலை செஞ்சீங்கன்னாலும் சரி, நீங்கள் வந்து உள்ளாரையே உட்காந்துட்டு போயிடலாம். இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாபுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஜாப் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஆர்டர் எங்கே எடுக்கணும், இங்கே எடுக்கணும். ஆனால் அது ரெடியாக இருக்கான்னு தெரியலையே. ஒரு சில டைம் ஃபஸ்ட் ஆர்டர் ரெடியாக இருந்துச்சுன்னா செகண்ட் ஆர்டர் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்ப்போம். Yes, sir, she works hard.